Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Muhammadun Rasulullah والذين معه أشداء على الكفار رحماء بينهم وقال النبي صلى الله عليه وسلم آية النفاق بعض الأنصار أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள், மக்காவிலே முஹாஜிர்கள் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். மதீனாவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? பெருமானாரை ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற போதே சர்ஜிஸ், யார் அந்த சர்ஜிஸ்? 15 ஆண்டு காலமாக பெருமானாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். காலையில் வருவார், மாலை வரை அமருவார். காலையில் வருவார், மாலை வரை அமருவார். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திலே செல்லுகிற போது ஒரு மரத்தின் அடியிலே அமருகிறார்கள். ஓடி வந்தார், நீங்கள் தான் இறுதி நபி, நான் உங்களை ஈமான் கொள்ளுகிறேன் என்றார். எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன், இந்த மரத்திற்கு கீழே இறுதி நபியை தவிர வேறு யாரும் அமர முடியாது, அந்த மரம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று நான் படித்திருக்கிறேன். அதனால் 15 ஆண்டு காலமாக காலையில் வருவேன், யாராவது வருவார்களா, அந்த மரம் இடம் கொடுக்குமா என்று இப்பொழுதுதான் நான் கண்டுகொண்டேன். நபியை தவிர இந்த மரங்களின் ஆற்றல், ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. நபியை ஏற்றுக்கொள்ளுகிற மரம், நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சர்ஜிஸ் ஈமான் கொண்டார். வரலாறு பேசுகிறேன். பெருமானார் பயணத்தை தொடர்ந்து குபா, மதீனாவிற்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாள் குபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 3 நாள் தங்குகிறார்கள். அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா வந்து சேருகிறார்கள். மக்காவிலே அலி ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் விட்டு வந்தார்கள். எதற்காக? அமானியங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விட்டு வந்தார்கள். நடையாய் நடந்து அலி ரலியல்லாஹு தஆலா குபாவுக்கு வருகிறார்கள். காலெல்லாம் வீங்கி போய் இருக்கிறது. பெருமானாரின் மடியிலே படுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையை நீவிக்கொண்டே கேட்கிறார்கள், அலியே, நீ அறையிலே படுத்திருக்கிற போது தனியாக விட்டு வந்தேன். வெளியே எதிரிகள் எல்லாம் அம்பும் கம்புமாய் வில்லும் வேலுமாய் இருந்தார்களே கொலை செய்வதற்காக. உனக்கு உறக்கம் வந்ததா? அந்த இரவு உனக்கு உறக்கம் வந்ததா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நன்றாக உறங்கினேன் ரசூலே. எப்படி உறக்கம் வந்தது? நீங்கள் புறப்படுகிற போது சொல்லிவிட்டு வந்தீர்களே,
அலியே, அமானிதங்களை எல்லாம் கொடுத்து விட்டு என்னை குபாவில் சந்திப்பா என்று சொன்னீர்களே, அப்ப குபாவிலே உங்களை சந்திக்கிற வரை எங்களுக்கு உயிர் இருக்கும், எனக்கு உயிர் இருக்கும் என்று நான் உறுதி கொண்டேன் ரசூலே, சந்தோஷமாக உறங்கி. பெருமானாரினுடைய சொல்லுக்கு எவ்வளவு வலு. 3 நாள் குபாவிலே ஒரு மஸ்ஜிதையும் பெருமானார் ஏற்பாடு செய்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மஸ்ஜிதினுடைய பெருமை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் உஸிஸ அலா தக்வா, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதில் 2 ரக்காத்து தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 10 தடவை தொழுகிறான் 2 ரக்காத்தா, எத்தனை நன்மை? 10 உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான் என்றால் அப்ப அந்த மஸ்ஜிதின் பெருமை, பெருமானாரே நின்று கட்டிய மஸ்ஜித். அல்லாஹு அக்பர். அங்கிருந்து பெருமானார் மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மதீனாவினுடைய வீதிகள் எல்லாம் ஆரவாரங்கள். பெருமானார் இப்பதான் ஃபர்ஸ்ட் போறாங்க மதீனாவுக்கு. அதற்கு இடையிலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா எல்லோரையும் இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுத்து எல்லோரும் முஸ்லிம்களாக ஏறத்தாழ 700 பேர்கள் பெருமானாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு ஒட்டகத்தின் மேலே இருக்கிறார்கள். பெருமானார் இழுத்துச் செல்கிறார்கள். மேலே இருப்பவர் தானே முஹம்மத் என்று எண்ணிக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை ஆரவாரத்தோடு வரவேற்கிறார்கள். ஆனால் மேகமோ பெருமானாருக்கு கொடைபிடிக்கிறது. கடுமையான வெயிலில் மேகம் ரசூலுக்கு குடைபிடிப்பதை பார்த்துவிட்டு, ஆஹா, கீழே இருப்பதுதான் ரசூல் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆரவாரத்தோடு தப்படித்து சிறுவர்களை வைத்து தலஅல் பத்ரு அலைனா என்று தப்படித்து அழைத்து செல்லுகிறார்கள். பெருமானாரை தங்க வைக்க வேண்டும். எங்கே தங்க வைப்பது? எல்லோரும் ரசூலுக்கு நெருக்கம். அஸ்அத் இப்னு ஸுராரா முதலில் மதீனாவாசிகளில் இஸ்லாத்தை ஏற்றவர் அஸ்அத் இப்னு ஸுராரா. அவர் தன் வீட்டுக்கு அழைக்கிறார். ஒவ்வொருவரும் தலைவர்கள். ஸஅத் இப்னு முஆத் தன் வீட்டுக்கு அழைக்கிறார். ஸஅத் இப்னு உபாதா தன் வீட்டுக்கு அழைக்கிறார். எல்லோரும் எனக்கு ரசூல் எனக்கு ரசூல் என்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் தங்குகிற விஷயத்தை என் ஒட்டகத்திடத்திலே விட்டு விடுகிறேன் என்றார்கள். பெருமானாரை சுமந்த அந்த குஸ்வா என்ற ஒட்டகம் சாதாரண ஒட்டகமா? தங்கும் பொறுப்பை அந்த ஒட்டகத்திடத்தில் விட்டு விடுகிறேன். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒட்டகம் எங்கே சென்றது தெரியுமா? அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு செல்கிறது. யார் அந்த அபூ அய்யூப்? 500 ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பஉல் ஹுமைரி என்ற மன்னனின் அமைச்சர்கள் பெருமானாரின் வருகைக்காக காத்திருந்தார்களே, கடிதத்தை ஒவ்வொருவரும் மாறி மாறி கொடுத்தார்களே. அவர் மௌத்தா போகும்போது அவர் பிள்ளைக்கு, எங்க வீட்டுல தான் பெருமானாரை தங்க வைக்கணும் 500 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் மௌத்தா போகும்போது அவர் பிள்ளைக்கு, அவர் மௌத்தா போகும்போது அவர் பிள்ளைக்கு அந்த கடிதம் வந்து அபூ அய்யூபுல் அன்சாரி வீட்டில் இருக்கிறது. அந்த ஒட்டகம் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தது, இந்த கடிதம் இங்குதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் அபூ அய்யூபுல் அன்சாரி வீட்டிலே நிறுத்த அபூ அய்யூபுல் அன்சாரி ஆனந்த பரவசம் அடைகிறார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல. ரசூலுக்கு கீழ்ப்பகுதி மேல் பகுதி, கீழ் இருக்கிற இடத்தை ரசூலுக்கு கொடுத்து விட்டு மேலே தங்குகிறார்கள். மனைவி சொன்னாங்களாம், ரசூல் கீழே இருக்கும்போது நம்ம மேல இருக்கிறது பொருத்தமா? நாம ரசூலுக்கு மேலேயா போயிட்டோம். அதனால பெருமானார்ட்ட சொல்லுங்க, பெருமானார் மேலே இருக்கட்டும், நாம் கீழே இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயரத்தில் வைத்து அழகு பார்த்தவர்கள் அந்த அன்சாரிகள். அல்லாஹு அக்பர். பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், அன்சாரிகள் சொன்னார்கள், உலகத்திலே அன்சாரிகளை போன்று ஒரு உதவியாளரை இதுவரை உலகம் கண்டதே இல்லை. பொதுவாகவே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லுகிற போது அகதிகள், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லுகிற போது அகதிகள், அகதியை மன்னனாக்கி பார்த்தவர்கள் அன்சாரிகள்.
இல்லையா? அகதிக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து ரசித்தவர்கள் அன்சாரிகள். உலகத்தில் இப்படி ஒரு சமூகத்தை பார்க்கவே முடியும். முஹாஜிர்கள் 80 முஹாஜிர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த முஹாஜிர்களை எல்லாம் அன்சாரிகள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? தன்னிலே உயர்ந்தவர்களா, தன் குடும்பத்தின் தலைவனாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். 2 வேலை செஞ்சாங்க. முதல்ல பள்ளிவாசல் கட்டினாங்க. சஹில் சுஹைல் என்ற 2 யத்தீம் இடத்திலே பொருளை கொடுத்து வாங்கினார்கள். ரசூல், எங்களுக்கு காசெல்லாம் வேணாம், பள்ளிவாசல் கட்ட கேட்கிறீங்க, அதனால நாங்க இலவசமாவே தர்றோம். இலவசம் வேண்டாம், இது யத்தீமின் பொருள். பணத்தை கொடுத்து வாங்கி பள்ளியை ஒரு பக்கம் கட்டினார்கள், மறுபக்கம் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சகோதரத்துவம். மக்காவாசி நம்பி வந்திருக்கிறாங்க, மதீனாவாசி 2 பேர்த்தையும் சகோதரத்துவம். தனிய அகதிகளை போன்று ஒரு டென்ட் அடிச்சு தங்க வைக்கல. இது அன்சாரிகள். டென்ட் அடிச்சு தங்க வைக்கல, தன் வீட்டில் ஒருவரா. உலகம் மறக்காமல் பதிவு செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் யாரும் செய்ய முடியாதது. அத ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முழுக்க மறக்கல. 2 மனைவி இருந்தா ஒரு மனைவியை தலாக்கு கொடுத்து முஹாஜிர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். இது உலகத்தில் யாரால் செய்ய முடியும்? யாரால் செய்ய முடியும்? சதரலி எல்லாம் சொல்றாங்க, பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் நம்முடைய ஊருக்கு மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். தன் சொந்த வீட்டை விட்டு விட்டார்கள், சொந்த நாட்டை விட்டு விட்டார்கள், பொருளாதாரத்தை விட்டு விட்டார்கள். என் அருமை சொந்தங்களே, நம்முடைய பொருளாதாரத்தில் பாதியை இவர்களுக்கு வழங்க வேண்டும். யாரு செய்வா? இன்னைக்கு அண்ணனே தம்பிக்கு கொடுப்பார சம்பாதிச்ச பொருளாதாரத்துல பாதிய யாருன்னே தெரியாது, நேற்று வரை யாருன்னு தெரியாது. இன்றைக்கு வந்திருக்கிறார், பெருமானார் சகோதரராக்குகிறார்கள். சொத்தில் பாதி, குடும்பத்தில் பாதி. என்ன எழுதுகிறார் தெரியுமா அபுல்லாசியா? அல்லாஹு அக்பர். நான் இதுவரை உலகத்திலே நிறைய கொடைவள்ளல்களை கண்டிருக்கிறேன். அபுல்லாசியா எழுதுற, நிறைய கொடைவள்ளல்கள், அவர்கள் தனி மனித கொடைவள்ளல்கள். காத்தம் தாய் கொடைவள்ளல், இல்லை என்று சொல்லாதவர் காத்தம். ஒருத்தர் 50 ரூபாய் கேட்கிறார் காத்தம்கிட்ட, அவர் 500 ரூபாய் கொடுத்தாராம். காத்தம் கணக்கு புள்ள கேட்டாரு, கேட்டு வந்தவரே 50 கேட்கிறாரு, அவருக்கே 50 போதும் கேட்கிறாரு, நீங்க 500 கொடுக்குறீங்களே. காத்தம் சொன்னாரா, அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு தர வேண்டாமா? கொடைவள்ளல் காத்தம், இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தவர் காத்தம். 7 வழிகளில் வருகிற போது 7 வழிகளிலும் கொடுத்தவர் காத்தம். உலகம் காத்தமை மறக்கவே இல்லை. ஆனால் அவர் தனி மனித கொடைவள்ளல். அப்துல்லாஹ் இப்னு ஜத்ஆன் அவர் தலைவராக இருக்கிற போது மக்காவிலே பசியோடு ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று வீடு வீடாய் உணவு கொடுத்தவர். அல்லாஹ் எங்கெல்லாம் நரகத்தை பற்றி சொல்லுகிறானோ அந்த நரகை நெருப்பை அணைப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். லீலாபி சூராவுல சொல்றானா இல்லையா? வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். யார் நரகத்துக்கு போவாங்கன்னா மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவர்கள். அதனால வீடு வீடா போய் எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்பார். கொடைவள்ளல் அப்துல்லாஹ் இப்னு ஜத்ஆன், தனி மனித கொடைவள்ளல். ஹாஷிம், பெருமானாரினுடைய தாத்தா ஹாஷிம், அவர் பேரே ஹஷம் அப்படின்னாவே வயிற்றை நிரப்புபவர் அர்த்தம். யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைப்பவர் அர்த்தம். ஹாஷிம் எல்லோருக்கும் உணவு கொடுத்தார், தனி மனித கொடைவள்ளல். அபுஆசியா எழுதுறாரு, இவங்க எல்லாம் தனி மனித கொடைவள்ளல்கள், ஆனால் ஒரு ஊரே கொடைவள்ளலாக நான் பார்த்தது மதீனாவை மட்டும்தான். ஊரில் இருக்கிற எல்லோரும் கொடையாளிகள். ஒருத்தர் இவர் அவர் எல்லாம் காட்டல, மதீனா அன்சாரிகள் முழுவதும் பேரே அன்சார். வந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் உதவி செய்கிற வள்ளல்கள்.
மதீனா முழுக்க அன்றிலிருந்து இன்று வரை கொடைவள்ளல் தான். ரமலான் நேரம் போன கையை பிடிச்சு ஒரு ஆள் அல்ல, அத்துணை பேர்களும் இழுத்து இழுத்து நோன்பு திறக்க வைக்கிற அதிசயம் அங்கு மட்டும் தான், உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. இதைத்தான் எழுதுகிறார். தனி மனிதர்கள் கொடைவள்ளல்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஊரே கொடைவள்ளலாக இருப்பது உலகத்தில் மதீனா மட்டும்தான். பெருமானார் அதனால் தான் சொன்னார்கள், யார் அன்சாரிகளை பிரியப்படுகிறார்களோ அவர் என்னை பிரியப்பட்டவர். முனாஃபிக்கு அடையாளம் அன்சாரிகளை கோபப்படுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கு அடையாளம். எல்லோரும் ஒரு பாதையிலே போகிறார்கள். பெருமானார் சொல்றாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பாதையில போவாங்க, நான் எந்த பாதையில் செல்வேன் தெரியுமா? அன்சாரிகள் எதில் நடப்பார்களோ அதில் செல்வேன். பெருமானார் இதுக்கு மேல என்ன வேணும்? அன்சாரிகள் அவர்கள் செய்த உதவிக்கு பெருமானார் சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட பேருபகாரம் செய்திருக்கிறார்கள். பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ், ஸைத் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க பால். அதுக்கு பெருமானார் செய்த பேருபகாரம் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஜம்மில்ஹு அதின் ஜமாலா, யா அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக, அழகை நிரந்தரமாக்குவாயாக. எதற்கு? கொஞ்சம் பால் கொடுத்ததுக்கு. அப்போ உபகாரம் செஞ்சவங்கள ரசூல்ல விட்டுருவாங்களா? அப்படியே தூக்கி பெருமானாரையும் பெருமானாரது தோழர்களையும் தூக்கி கவனித்தவர்கள். பெருமானார் இறப்பதற்கு முன்னால் மெம்பர்ல ஏறுறாங்க. ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊசிக்கும் பில் அன்சார், அன்சாரிகளை குறித்து உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அன்சாரிகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் வாஞ்சிர்களுக்கு சொல்றாங்க. அன்சாரிகள் யார் தெரியுமா? நாம் இல்லாமல் இருந்த போது நமக்கு உதவி செய்தவர்கள். அன்சாரிகள் யார் தெரியுமா? தன் உயிரை விட உங்கள் உயிரை பாதுகாத்தவர்கள். அன்சாரிகள் யார் தெரியுமா? தனக்கு இல்லை என்றாலும் உங்களுக்கு கொடுத்து மகிழ்பவர்கள். அல்லாஹ் மாஃபில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளை மன்னிப்பாயாக. வ அப்னாஇல் அன்சார் வ அப்னாஇ அப்னாஇல் அன்சார். அல்லாஹு அக்பர். அன்சாரிகளின் குடும்பத்தார்கள், அவர்களின் பிச்சரங்கள் அத்துணை பேர்களையும் நீ மன்னித்து விடு. பெருமானாரினுடைய கடைசி குத்துபா நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க. பெருமானார் உபகாரிகளை மதித்தார்கள், அன்சாரிகளை நேசித்தார்கள். அதோட நிறுத்தல. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கைமாறு என்ன தெரியுமா? அன்சாரிகளே, இன்ன மௌஇதத்துமுல் ஹவுல், உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுலுல் கௌசர், எனக்கு என்று சொந்தமான ஹவுலுல் கௌசரில் உங்களை நான் தனியாக கவனிப்பேன். அன்சாரிகளை தேடி தேடி சென்று பெருமானார் கவனிப்பார்கள். வரலாறு பேசுகிறார். அல்லாஹு அக்பர். அதோட நிறுத்தல. பெருமானார் அன்சாரிகள் யார் தெரியுமா? அன்சாரி பெண்களை பற்றி சொல்கிறார்கள். அன்சாரி பெண்கள் வெட்கப்பட்டு மார்க்கம் கேட்காமல் இருக்க மாட்டார்கள். அவங்களுக்கு வெட்கம் கிடையாது. மார்க்கத்தை கேட்பதில் அவர்கள் துடிப்பானவர்கள். உம்மு சுலைம் பெருமானார்ட்ட வர்றாங்க. அங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம். அப்போ உம்மு சுலைம் உள்ள நுழைஞ்ச உடனே அல்லாஹ்வும் ரசூலும் சில விஷயங்களை கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அவ தஹ்தரிமுல் மர்ஆ, பெண்ணுக்கு குளிப்பு கடமையாகுமா ரசூலே சொல்லுங்கள். யத்திலாமாகுமா பெண்ணுக்கு? ஆணுக்கு கனவிலே யத்திலாமாகும், ஸ்கலிதமாகும் கனவிலே. இதை போல பெண்ணுக்கும் நடக்குமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. உள்ள இருக்கிற உம்மு சலமா ரலியல்லாஹு முகத்தை மூடுறாங்க. ஒரு பொம்பளை இதெல்லாம் பேசுவாங்க, அதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆம்பளைட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா என்று உம்மு சலமா ரலியல்லாஹு புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. அப்பதான் பெருமானார் சொல்றாங்க, அன்சாரி பெண்கள் என்றைக்குமே வெட்கப்பட மாட்டார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, குழந்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒப்பாக பிறக்கிறதே, அது எதை வைத்து பிறக்கிறது? பெண்ணுக்கும் குளிப்பு கடமையா? தஹ்தலிமுல் மர்ஆ, பெண்ணுக்கும் குளிப்பு கடமையாகும். பெண்ணுக்கும் மதன நீர் என்று ஒன்று இருக்கிறது, அதை வைத்துத்தான் குழந்தை ஆணும் பெண்ணும் என்று தீர்மானிக்கப்படுகிறது.
அன்னைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகளை பெருமைப்படுத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு சின்ன சின்ன சண்டை வரும், அதையும் பெருமானார் சரி செய்தார்கள். இன்னைக்கு ஜாதி சண்டையை வைத்து அரசியல் நடத்துகிற இந்த உலகத்தில் இல்லையா, இனத்தை வைத்து அரசியல் நடத்துகிற உலகத்தில் பெருமானாரினுடைய வரலாறை பார்க்க வேண்டும். பனு முஸ்தலிக் போர்க்களம் நடக்கிறது. அன்சாரிக்கும் தண்ணி எடுக்க போறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி தான் பிரச்சனை. தண்ணி எடுக்க செல்லுகிற போது ஒரு தனி மனிதன் அன்சாரி சினான் ஜஹதாத் முஹாஜிர், தனி மனித சண்டை, நான் தண்ணி குடிப்பேன், நான் தண்ணி குடிப்பேன். இந்த சண்டை கொஞ்சம் முத்துன உடனே அன்சாரி என்ன செஞ்சாருன்னா, அன்சாரிகளே வாருங்கள், தனி மனித சண்டை. உடனே அவர் பார்த்தார், முஹாஜிர்களே வாருங்கள். தனி மனித சண்டை சமூக சண்டையாக மாற்றப்படுகிறது. இங்கேயும் நிறைய அதே மாதிரி தான் நடக்கும். தனி மனித சண்டை தான் சமூக சண்டையாக அரசியல்வாதிகளால் மாற்றப்படும். தனி மனித சண்டை சமூக சண்டையாக மாற்றப்படுகிற போது தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இன்னமும் அறியாமை காலத்தில் தான் இருக்கிறீர்களா? ஏன் இப்படி சண்டையிடுகிறீர்கள்? அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சண்டையிட்டதாக ஒரு வரலாறு கூட இல்லை. ஒரு வரலாறு இல்லை. துல் ஹுவைசிரா சண்டையை உருவாக்குவதற்கென்றே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? லேசா சண்டை வந்துச்சுன்னாக்கா அப்படியே எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு இந்த காலத்துல எண்ணெயெல்லாம் தாண்டி பெட்ரோலை ஊத்துறாள் நிறைய இருக்கு. பெட்ரோலை ஊத்தி லேசா சண்டை வந்துச்சுன்னா விடாதன்னு பெட்ரோலை ஊத்தி விட்டுருவார். கொளுத்துன்னு கொளுத்துவான். இது குடும்பத்தில் இருந்து சமூகம் வரை இருக்கிறது. துல் ஹுவைசிரா நஜ்த் நாட்டை சார்ந்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத் பொருட்களை முஹாஜிர்களுக்கு கொடுக்கிற போது உடனே கிளப்பிட்டான். அந்த துல் ஹுவைசிரா கிளப்பி விட்டார். அன்சாரிகள், நீங்கள் அடைக்கலம் அளிக்கிறீர்கள், போர்க்களத்தில் கிடைத்த பொருளை எல்லாம் அவர் தன் இனத்திற்கு கொடுத்து விட்டார் மக்காவாசிகளுக்கு. அன்சாரிகளுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு இந்த முகம்மது என்று சொல்ல இந்த செய்தி காட்டு தீ போல் பரவுகிறது. பெருமானாருக்கு காதிலே விழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தலைவர்களை அழைக்கிறார்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹ், சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹ், உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹ் எல்லாத்தையும் அழைச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சு இன்றைக்கும் ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அன்சாரிகளே, எங்களுக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆனா இவர்கள் சொந்த நாடு, சொந்த வீடு, சொந்த இடம், சொத்துக்கள், சுகங்கள், தாய் தகப்பன், அண்ணன் தம்பிகள் அத்தனையும் விட்டு வந்திருக்கிறார்கள். அத்தனையும் விட்டு வந்தவர்களுக்கு நான் பொருளை கொடுத்தேன், உண்மைதான். ஆனால் உங்களுக்கு அன்சாரிகளே, அப்படி கொடுக்கிற ரசூல் உங்களை விட்டா விடுவேன். அவர்களுக்கு பொருளைத்தான் கொடுத்தேன், உங்களுக்கு என்னை கொடுத்து விட்டேன். என் உடல் உங்களுக்கு தான். ஒரு காலத்திலும் நான் மக்காவில் அடக்கப்பட மாட்டேன். எப்படி இருக்கும் அன்சாரிகளுக்கு? ஆரவாரத்தில் ஆனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு கூடியது. அவுஸ் ஹஜ்ரஜ் ரெண்டு பேர் அன்சாரிகள். அவுஸ் ஹஜ்ரஜ் இரண்டு இனத்தையும் அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். இதுவரை முட்டைக்காகவும் கோழிக்காகவும் சண்டையிட்ட அவுஸ் ஹஜ்ரஜ், ஒரு முட்டை கோழி அடுத்த தோட்டத்தில் முட்டை போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கோழியை கொன்றுவார். கோழியை கொண்டதுனால அவர் ஆளை கொன்றுவார். முட்டைக்காக வேண்டி சண்டை நடந்த பல ஆண்டுகள் அவுஸ் ஹஜ்ரஜ். பெருமானார் நினைச்சாங்க, இனி உங்கள் வாழ்க்கையில் சண்டை நடக்கக்கூடாது. அல்லஃப பைன குலூபிஹிம், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரசூல் அன்பை விதைத்தார்கள். நிலைமை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அண்ணன் தம்பிகளாக மாறி போனார்கள். ரெண்டு குலமும் அண்ணன் தம்பிகளாக மாறி போனார்கள்.
கடைசியில பெருமை எப்பயுமே விட முடியாதுல்ல, என்னதான் இதா இருந்தாலும் கடைசியில் நன்மையில் பெருமை கொண்டவர்களாக மாறி போனார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஒரு சபை நடக்கிற போது அந்த 2 பேர்களும் பேசிய பேச்சை கேட்டேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஹவுஸ் ஹஸ்ரஜ், ஹவுஸ்ல இருக்கிறவர் சொன்னாராம், நாங்க யார் தெரியுமா? தீமைக்கு போட்டி போட்டவர்கள், கொலை செய்யறதுக்கு போட்டி போட்டவர்கள். இப்ப எப்படி போட்டி போடுறாங்கன்னா, நாங்க யார் தெரியுமா? எங்க தலைவர் சாத் இப்னு முஆத், ஹவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர். அவர் சொல்ற, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, எங்கள் தலைவர் சாத் இப்னு முஆத், அவர் யார் தெரியுமா? அவரின் மரணத்திற்கு அர்ஷே நடுங்கியது. எங்க தலைவர் சாதாரண ஆள் இல்ல, 70,000 மலக்குகள் அவரின் ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். எங்கள் தலைவர் ரப்புக்கும் ரசூலுக்கும் நெருக்கமானவர். உடனே ஹஸ்ரஜ் சொன்னாங்களாம், எங்க தலைவர் யார் தெரியுமா? சாத் இப்னு உபாதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிக மிக நெருக்கமானவர். ரசூலுக்கு விருந்து என்றால் பிடிக்கும். ஆனால் அந்த சாத் இப்னு முஆதா எல்லாரும் பொதுவா ரசூலை பார்க்கறதுக்கு குழு குழுவா வருவாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு விருந்தாளிகளை அழைத்து செல்லுவார்கள். சிலர் ஒருத்தரை கூப்பிடுவாரு, சிலர் 3 பேர்த்த கூப்பிடுவாரு, சிலர் 5 பேர்த்த கூப்பிடுவாங்க. ஆனா என்னைக்குமே சாத் இப்னு உபாதா எனக்கு 80 பேர் கொடுக்காம, எனக்கு 80 பேர் கொடுங்க, விருந்தாளி அழைச்சிட்டு போறேன், எனக்கு 100 பேர் கொடுங்க, விருந்தாளி அழைச்சிட்டு போறேன். சில நேரத்தில் வந்த குழுக்கள் அத்தனையும் அழைத்து செல்லுவார். அப்பொழுது எங்கள் தலைவரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், சாத் இப்னு உபாதா, உங்களோடு எப்பொழுதும் மலக்குகளின் உதவி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் பெருமானார். எங்க தலைவர் அவங்க இறந்து போனப்ப மட்டும்தான் 70,000 மலக்கு வந்தாங்க, எங்களுக்கு அப்படி இல்லை. என் தலைவரோடு எப்பயுமே மலக்குகளின் உதவி இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஹவுஸ் கூட்டத்துக்காரங்க சொன்னாங்களா, எங்கள்கிட்ட யார் இருக்கா தெரியுமா? முஆத் இப்னு ஜபல். யார் அந்த முஆத்? ஒரு நாட்டையே மாற்றிய முஆத். ஹவுஸ்ல தான் இருக்கிறார். யமன் தேசத்திற்கு பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். சின்ன வயசு 25-26 வயசு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில ஏறுங்க முஆத்னாங்க. குதிரையில ஏறி, யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸஅதைக், யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸஅதைக். யமன் தேசத்துக்கு போகணும், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும், எல்லாம் சரி சரி சரின்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க. மதீனாவின் எல்லை வந்தவுடன் பெருமானார் குதிரையிலிருந்து இறங்கி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் வருகிற போது, திரும்பி வருகிற போது நான் இருக்க மாட்டேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு குதிரையிலிருந்து குதிச்சிட்டாங்க. நீங்கள் இல்லை என்றால் நான் போகவே இல்லை ரசூலே. இல்ல, நீங்க தான் ஏகத்துவத்தை எடுத்துட்டு போகணும். ஒரு முஆத் யமன் தேசத்திற்கு சென்றார். யமன் முழுக்க இஸ்லாம். அவர் ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர் தான். அங்க போய் சும்மா இல்ல முஆத் இப்னு ஜபல், மக்களை எல்லாம் அழைத்து ஏகத்துவம் எப்படி சொல்லுவார் தெரியுமா? நான் சொல்ற முகம்மது எங்கள் தலைவர் யார் தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு, எங்க தலைவர் யார் தெரியுமா? அங்கம் அவயம் அத்தனையும் வர்ணிக்கிறார். எங்கள் தலைவருடைய காலை பற்றி கேட்கிறீர்களா? தவறம கதமாக தோறிமா, கால் வீங்க வீங்க இவாதத்தை செய்வார். எங்கள் தலைவரினுடைய முடியை பற்றி கேட்கிறீர்களா? ஹரீரன் ஹரீரா, பட்டு போன்ற முடி, உலகத்தில் முடி கூட பாதுகாக்கப்பட்ட தலைவர். எங்க தலைவரின் சொல்லை பற்றி கேட்கிறீர்களா? லுகுலுஅன் லுகுலுஆ, முத்து முத்தான சொற்கள், சொற்களும் பாதுகாக்கப்பட்ட தலைவர். எங்கள் தலைவரின் கண்ணழகை கேட்கிறீர்களா? அஸ்வதுல் ஐனைனி கஹீலா, சிவந்த வேளையில் சுருமாயிடப்பட்ட கண்கள், அற்புதமான கண்ணுக்கு சொந்தக்காரர் எங்க தலைவர். மாது சொல்றாரு, எங்க தலைவரினுடைய இதயத்தை பற்றி கேட்கிறீர்களா? இன்னக லஅலா குலுகின் அதீம், உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்கார தலைவர். எங்கள் தலைவரின் வீரத்தை பற்றி கேட்கிறீர்களா? லைசன் ஜசூரா, போர்க்களத்திற்கு சென்றால் சீறி பாய்கிற சிங்கம். வேட்டைக்கு சிங்கம் சென்றால் எப்படி இருக்குமோ, எங்கள் தலைவர் சிங்கத்தை போன்று சொல்லுவார். வரிசையா
எங்கள் தலைவரினுடைய கையழகு, காலழகு, நடையழகு, உடையழகு, முடியழகு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் மெய்மறந்து போயிடுவாங்க. எங்கள் தலைவரின் பெயரை கேட்கிறீர்களா? இஸ்முஹு முஹம்மது, அஹ்மத், மஹ்மூத், தாஹா, யாசீன். கடைசியில் அந்த மக்கள்லாம் கேட்பாங்களாம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அந்த தலைவருக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்பாங்களாம். இவ்வளவு அற்புதமான தலைவர், அந்த தலைவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முஆத் இப்னு ஜபல் சொல்லுவாங்களாம், சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா, அவரின் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். முஆத் இப்னு ஜபல் உருவாக்கிய அந்த உருவாக்கக்காரன் முஆத் எங்கள் அணி ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர். உடனே ஹஜ்ரத் சொன்னாங்களாம், உங்கள்கிட்ட முஆத பத்தி சொல்றீங்க, எங்களிடத்திலே ஸைத் பின் சாபித் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ஸைத் பின் சாபித் இந்த குர்ஆனை உலகத்திற்கு 30 ஜுஸுவாக வடிவமைத்து கொடுத்தவர். அவர் யமனை உருவாக்கினாரு, ஆனா ஸைத் உலகை உருவாக்கினார். குர்ஆனின் பொதுவேதம் குர்ஆன் உலகத்திற்கு சொந்தமான ஸைத் தான் உருவாக்கினார். எங்க ஸைத் யார் தெரியுமா? 17 நாட்களில் இப்ரானி பாஷையை தெரிந்து கொண்டவர். உலகத்தில் யாருக்கும் கிடையாது. 17 நாள். இன்னைக்கு 30 நாள்ல உருதுன்னு சொல்லிட்டு முக்கி படிக்கிறான். கடைசியில பார்த்தா தமிழும் மறந்துருச்சு, உருதும் மறந்துருச்சு. இல்லையா? ரெண்டு கேட்டானா போயிடலாம். ஆனால் 17 நாட்களில் எழுத படிக்க தெரிந்து கொண்ட ஸைதை போன்ற கல்வியாளர் முஆத் வர முடியுமா? சொல்றாங்க, முஆத் வர முடியுமா? ஸைதின் கல்விக்கு முன்னால் இல்முல் ஃபராஇத், ஷரியத்துல இறந்து போயிட்டா பிரிச்சு கொடுக்கிறது, சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதுல ஸைத் ரலியல்லாஹுவை போல பிரிக்கிற ஆட்கள் யார் இருக்கிறார்கள்? யார் தெரியுமா? கண்ணியம் கொடுப்பதில் ஸைதுக்கு நிகர் உலகத்தின் கல்வியாளர்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஸைத் இப்னு சாபித் ஒட்டகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு கீழே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல இருந்து குதிச்சிட்டாரு. ஒட்டகத்துல இருந்து கீழே குதிச்சு இவங்க 2 பேர்த்தையும் மேல தூக்கி வைக்கிறார். உடனே இவங்க, நாங்க வயசுல சின்னவங்க, நீங்க வயசுல பெரிய ஆளு, எதுக்கு எங்களை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்க மேல எங்களை தூக்கி வைக்கிறீங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு கேட்கும் போது ஸைத் இப்னு சாபித் சொன்னாங்களா, அஹ்ல பைத் ரசூலின் குடும்பத்தார்கள் இப்படித்தான் மதிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரும் சேர்ந்து உங்க கையை கொஞ்சம் கொடுங்களேன்னாங்களாம். இவர் கையை கொடுத்த உடனே இவர் கைக்கு 2 பேரும் முத்தமிட்டார்கள். ரசூலின் பேரர்கள் 2 பேரும். ஏங்க என் கைக்கு போய் முத்தம் பெறுறீங்க? அஹ்ல இல்ம் கல்வியாளர்களை இப்படித்தான் மதிக்க வேண்டும் என்று ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். கல்வியாளர்களுக்கான மரியாதை. இந்த ஸைத் பின் சாபித் எங்க ஹஸரத்தை சார்ந்தவர் பெருமை கொள்கிறார்கள். இது யார் உருவாக்கிய மாற்று? உடனே ஹவுஸ் விடல. எங்கிட்ட யார் இருக்கா தெரியுமா? ஹுசைமா ஹவுஸில் இருக்கிறார். அவர் ஒருவர் 2 பேரின் சாட்சிக்கு சமம். இன்னைக்கு சாதாரணமா சாட்சி சொல்றது கோர்ட்ல, நம்ம சாட்சி எல்லாம் ஒண்ணுக்காக அதை சாட்சி இல்லையா? எல்லாம் பொய் சொல்ற நாக்கு. ஹுசைமா 2 சாட்சிக்கு சமம். ஏன் பெருமானார் இந்த நிலையை உருவாக்கினார்கள்? பெருமானார் ஒருத்தட்ட குதிரை பேசி விலை பேசிட்டாங்க. விலை பேசி முடிச்ச உடனே இது உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பொருத்தம். நாம ஒரு வீட்டை 25 லட்சத்துக்கு பேசி முடிச்சிருவோம். அடுத்த ஆள் ஒருத்தட்ட பேசி முடிச்ச உடனே அடுத்த ஆள் நான் 30 தர்றேன்னா இவர்கிட்ட மாற்றம் பண்ணிடுவோம். இல்ல நான் விற்கிற மாதிரி இல்லை, அல்லது எங்க வீட்டுக்காரம்மா வானான்னு சொல்லிடுச்சு, சும்மா இருக்கிற வீட்டுக்காரம்மாவை தூக்கி உள்ள போட்டுருவான். இந்த வீட்டுக்காரம்மா வானான்னு சொல்லிடுச்சு, அது இதுன்னு சொல்லி எப்படியாவது கெடுத்து அந்த 30க்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். இதை போலவே பெருமானார் குதிரையை விலை பேசியதற்கு பிறகு சந்தையிலே வேறொருவர் விலை கூட கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பேசிய குதிரையை எப்படி அங்கே கொடுக்கலாம்? இல்ல, உனக்கு பேசவே இல்லை, வேண்டுமானால் சாட்சியை கொண்டு வா. அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நான் தான் சாட்சின்னாங்க. நீங்கள் பேசியதை கேட்டேன், பெருமானாருக்கு இன்ன விலை பேசியதை நான் கேட்டேன், பார்த்தேன், நான் தான் சாட்சி.
பெருமானார் கேட்டாங்களாம், அங்க இல்லவே இல்லையே, எப்படி நான் சாட்சின்னு சொல்றீங்க? ஹுசைமா சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னீர்கள், நாங்க அல்லாஹ்வை பார்த்தா ஈமான் கொண்டோம். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, எல்லாம் சொன்னீர்கள், கலாக்கதிர் இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்தா ஈமான் கொண்டோம். ரசூலே, உங்களை விட உண்மையாளரை நான் இதுவரை கண்டதே இல்லையே, இந்த அற்ப குதிரைக்கு பொய்யா சொல்லிவிடுவீர்கள்? பெருமானார் சொன்னார்கள், சகாபாக்களிடத்திலே இவர் ஒருவரின் சாட்சி 2 பேரின் சாட்சிக்கு சமம். உலகத்திலேயே இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் ஹுசைமாவை தவிர வேறு யாரும் இல்லை. வேற உலகத்துல யாரையாவது இவர் ஒருத்தர் 2 பேத்துக்கு சமம், உடம்புல வேண்டாம் சொல்லலாம், நம்மளை பார்த்து இவர் 2 பேத்துக்கு சமம், 2 டிக்கெட் எடுக்கணும் இல்லையா, ஆளு பீப்பா மாதிரி இருக்கிறாரு. ஆனா சாட்சியில சொல்ல முடியுமா? இந்த ஹுசைமா எங்களுக்குத்தான் சொந்தம் அவர் சொல்றாங்க. உடனே ஹசரத் சொன்னாங்களா, என்னங்க ஹுசைமா, உபை இப்னு கஅப் அவர் சாட்சி தான், ஆனால் உலகத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதி உபை எங்கள் ஹசரத் தான். அவங்க பெருமை அடிக்கிறாங்க. உபை யார்? அந்த உபை அல்லாஹ் பெயர் சொன்ன உபை. நாம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், அல்லாஹ் ஒருத்தர் பேர் சொல்றதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபை ஓதுங்கள், குர்ஆனே உங்களுக்கு தான் இறங்குச்சு ரசூலே, நீங்க ஓதுங்க, அல்லாஹ் உங்கள் பெயரை சொல்லி ஓத சொன்னான், ஓதுங்கள். இந்த உபை அவரை விட சிறந்த நீதிபதி உலகத்தில் இல்லை. உமர் ரலியல்லாஹுவுக்கு பிரச்சனைனாலும் உபைட்ட தான் போகணும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் நடந்தது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதை அதிகரிப்பு செய்ய வேண்டும். பக்கத்து வீடு அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு. அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கறாங்க, பள்ளியில நிறைய பேர் தொழுக வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால பக்கத்து வீடு உங்க வீடு கொஞ்சம் கொடுத்துருங்க, நான் காசு தர்றேன், அந்த வீட்டை கொடுத்துருங்க என்று சொல்ல கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 பேருமே சூடான ஆளுங்க. நம்ம தமிழ்ல சூடான ஆளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சுடுதண்ணி. நல்ல பேர் வச்சிருக்காங்க இல்லையா, சுடுதண்ணி. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் சுடுதண்ணி பாரி. அவர்கிட்டயே போய் ஆரணி பாவான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, பெரிய மனுஷன். அவர்கிட்டயே போய் உங்களுக்கு ஏன் சுடுதண்ணி பாரின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்க அவர் சூடாயிட்டார். யார் சொன்னதுன்றாரு. சரி சரி இதனாலதான் வச்சிருப்பாங்க. அன்பிற்குரியவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு சூடு, உமர் ரலியல்லாஹு சூடு. இடம் வேணும் பள்ளியை அதிகரிப்பு செய்ய, முடியாது. இலவசமாக தாருங்கள், நன்மை வரும், முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அபகரித்து கட்டி விடுவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த பிரச்சனை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவுக்கு செல்கிறது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு தோதுவாக தீர்ப்பளித்தார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி இருந்துச்சு. அமீருல் முஃமினீன், நான் எனக்கு கேட்கவில்லை, பள்ளிக்கு கேட்கிறேன், ஆனால் அவர்களுக்கு தோதுவாக தீர்ப்பளிக்கிறீர்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இது என் தீர்ப்பல்ல, ரசூலின் தீர்ப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலையில் பைத்துல் முகத்தஸை கட்டுவார்கள், மாலையில் இடிந்துவிடும், மீண்டும் காலையில் கட்டுவார்கள், இடிந்துவிடும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் உன் வீட்டை கட்டுறேன், காலையில கட்டினா மாலையில இடிஞ்சிருது, காலையில கட்டினா மாலையில இடிஞ்சிருது, ரப்பே இது என்ன நாடகம்? அப்ப அல்லாஹ் சொன்னானா, அடுத்தவன் இடத்தை அபகரிச்சு கட்டினா என் வீடு நிற்குமா? அதை வாங்கியா கட்டினீங்க? ஆட்சி இருக்கிறது என்று கட்டினீர்கள், அதனால் அது நிற்கவில்லை, வாங்கி கட்டுங்க. அதற்கு பிறகு வாங்கி கட்டினார்கள். இதை போல அவர் அனுமதி இல்லாமல், அவர் கொடுக்காமல் ஒரு காலத்திலும் பள்ளியை அதிகரிப்பு செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு சண்டைக்கு போல, மேல்கோட்டுக்கு போல, நெற்றியிலே முத்தமிட்டார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு நெற்றியில் முத்தமிட்டார்கள். ஜனாதிபதிக்கு தீர்ப்பு சொல்லுகிற உபை ஹஸ்ரஜை சார்ந்தவர். அலி ரலியல்லாஹு தஆலா அவரே பெரிய அறிவாளி. அலி ரலியல்லாஹுவினுடைய அறிவுக்கு மேல ஒரு அறிவு இருக்கா?
அந்த அலி ரலியல்லாஹு ஒரு நாள் குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் லிப்ட் கேட்டிருக்கிறான். இந்த லிப்ட் கேட்கறது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? லிப்ட் கொடுக்கும்போது ரொம்ப உஷாரா கொடுக்கணும். இப்ப கார்ல எல்லாம் கூட லிப்ட் கேட்கிறான், கையை நீட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு லிப்ட் கொடுத்து அவன் வீட்டு பக்கத்துல போய் இறக்கின உடனே வீட்டுல இருக்கிறவன்லாம் சுத்தி வந்து நீங்க இறங்குங்க, குதிரை என்னதுன்னு உபகாரம் செய்ய போய் உபத்திரியமா மாறுறது தான். குதிரை என்னது இறங்கு, ஒரு வழி இல்ல. இந்த பிரச்சனை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுக்கு செல்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நீதிபதி இல்லையா? சரி குதிரையை கட்டி வச்சுட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கன்னா 15 நாள் கழிச்சு போய் பார்த்தா 2 பேரும் போறாங்க. அதே மாதிரி 15 குதிரை கட்டி ஒரே மாதிரி குதிரை. உங்க குதிரையை கண்டுபிடிங்கன்னாங்க. பொதுவாகவே இந்த திருடர்களுக்கு ஐக்கியூ ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா போய் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுதான் என் குதிரைன்னா ரொம்ப தெளிவா. அலி ரலியல்லாஹு போய் சொன்னாங்க இதுதான் என் குதிரைன்னாங்க. 2 பேரும் ஒரே குதிரையை காட்டி இதுதான் இதுதாங்கிறாங்க. ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுக்கு தோதுவாக தீர்ப்பளிக்கிறார்கள். உடனே அலி ரலியல்லாஹு கேட்டாங்களா, 2 பேரும் ஒன்னத்தானே காட்டணும், அது எப்படி எனக்கு தோதுவா தீர்ப்பளிச்சிங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, உங்கள் இருவரில் யார் குதிரையை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று நான் பார்க்கவே இல்லை, குதிரை யாரை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தேன். 15 நாள் எஜமான் வரலன்னு உங்களை பார்த்த உடனே அலியே அந்த குதிரை தன் வாளை வைத்து வருடியதும் தன் முகத்தை வைத்து தடவியதையும் நான் கண்டேன். ஆனால் அவன் வருகிற போது அது ஒன்றும் செய்யவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. இதை வைத்து தீர்ப்பளித்தேன். இந்த உபாய் ஹஸ்ரஜில் தானே இருக்கிறார், எங்களுக்கு தானே பெருமை. உடனே ஹவுஸ் விடல, எங்கள்கிட்ட யார் இருக்காம தெரியுமா? முஹம்மது இப்னு மஸ்லமா. ஹவுஸ் சொல்றாங்க முஹம்மது இப்னு மஸ்லமா. பெருமானாருக்கு யார் எதிரியோ, பெருமானார் என்ன சொல்லுவார்களோ அதை கேட்டு கேட்டு அமல் செய்கிற முஹம்மது இப்னு மஸ்லமா எங்கள்கிட்ட தான் இருக்கிற. எதிரிகளை துண்டாடிய கஅப் இப்னு ஸுஹைர், துண்டாடிய முஹம்மது இப்னு மஸ்லமா எங்களிடத்தில் இருக்கிறார். ஹவுஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அண்ணே நீண்ட வரலாறு இமாம் புகாரி அறிவிக்கிறார். பெருமானாருக்கு பெரிய தொல்லை கொடுத்தவன், கோட்டைக்குள்ளே வாழ்பவன். அவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க வேண்டும் என்று ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் கட்டளையிட்டார்கள். அதில் ஒருவன் இவன். அந்த பொறுப்பை ஏற்றவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா கோட்டை மேல ஏறி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே குதிக்கும் போது கால் உடைஞ்சு போச்சு. பெருமானாரினுடைய கட்டளையை நிறைவேற்றிய முஹம்மது இப்னு மஸ்லமா எங்களிடத்தில் இருக்கிறார். உடனே ஹஜ்ரஜ் சொன்னாங்களா, எங்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பெருமானாரினுடைய கட்டளையை ஏற்று தன் உயிரையே கொடுத்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எங்களிடத்தில் தானே இருக்கிறார். மத்தா போருக்கு சென்று முன்னாடியே இவர்கள் ஷஹீதாவார்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள். நீங்க முன்னாடியே மௌத்தா போயிருவீங்கன்னு சொன்னா யாராவது போருக்கு போவாங்களா? போர்க்களத்துக்கு போய் செத்து போயிட்டு வரணும் யாராவது போவாங்களா? பெருமானார் முன்பே சொல்லிய அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பெருமானாருக்காக தன்னையே அர்ப்பணித்தார்களே, அவர் எங்களிடத்தில் தான் இருக்கிறார். விடல் ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் எங்கள்கிட்ட யார் இருக்கா தெரியுமா? ஆசிம் இப்னு சாபித், மலக்குகளால் பாதுகாக்கப்பட்டவர் எங்களிடத்தில் இருக்கிறார். மலக்குகளால் பாதுகாக்கப்பட்டவர் யார் அந்த ஆசிம்? இந்த உம்மத்துக்கு நிறைய அன்சாரிகளின் வரலாறே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பத்ர் போர்க்களத்திலே கலந்து பல எதிரிகளை கொன்று குவித்தவர் ஆசிம். இந்த ஷாம் நாட்டில் மக்களோடு இணைந்து குர்ஆனை கற்றுத் தருவதற்கு எங்களுக்கு 10 பேர் வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து ஆசிம் இப்னு சாபித்தின் தலைமையில் 10 பேர்கள் செல்லுகிறார்கள் ஷாமுக்கு. செல்லுகிற வழியிலே 100 பேர்கள் புடை சூழ்ந்து அம்பாள் எரிகிறார்கள். 10 பேர்த்த ஆசிம் ரலியல்லாஹு தான் தலைவர். இந்த 10 பேர்த்தோட மலைக்கு மேல ஏறுறார். கீழே இறங்கினால் உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லை என்றால் கொன்று விடுவோம்.
யாரு இறக்கல, 2 பேரும் இறங்கினாங்க, பாக்கி எல்லாம் 8 பேரும். அப்ப ஆசிம் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாகிற வேளையிலே ரப்பே என் உடலை குஃபார்களிடத்தில் கொடுத்து விடாது. என் உடல் காரணம் என்ன தெரியுமா? பத்ரு போர்க்களத்திலே ஒரு பெண்மணி நேர்ச்சி செய்திருந்தாள், ஆசிமின் மண்டை ஓட்டை எடுத்து அதில் நான் மது அருந்துவேன். ஆசிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் உடம்பை எதிரிகளுக்கு கொடுத்து விடாதே, என் செய்தியை ரசூலுக்கு சேர்த்து. சாதாரண நாள் இல்ல. ஆசிம் ரலியல்லாஹு இந்த தீனை பாதுகாப்பதற்காக ஷஹீதாகிறார்கள். அந்த பொண்ணுக்குண்ட பயங்கர சந்தோஷம். ஆரவாரத்தோடு சரி கொஞ்ச நாள்ல போய் நான் 1 வாரம் கழித்து போய் ஆசிமின் மண்டை ஓட்டை எடுத்து அதிலே மது அருந்த வேண்டும் என்று செல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேனீக்களின் கூட்டத்தை அனுப்பி பாதுகாக்கிறான். தேனீக்கள் யாரையும் போக விடல. அதற்கு பிறகு சரி தேனீக்கள்லாம் போகட்டும்னா ஒரு வெள்ளத்தை அல்லாஹ் அனுப்பினான். மலக்குகளின் உதவியோடு அவர்களின் உடல் பாதுகாக்கப்பட்டது. இந்த ஆசிம் இப்னு சாபித் மலக்குகளின் உதவியை பெற்ற ஆசிம் ஹவுஸ் கூட்டத்தில் தான் இருக்கிறார். சொல்லி முடிக்கல, ஹஸ்ரஜ் ஆரம்பிச்சாங்க, எங்களிடத்தில் எப்பொழுதுமே மலக்குகளின் உதவியை பெற்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித். அவர் பாட ஆரம்பித்தால் அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ராயில் எடுத்து கொடுப்பாராம் பாட்டு இல்லையா? கவிஞர் பாடும்போது அடுத்த கவிஞர் எடுத்து கொடுக்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி ஹஸ்ஸானுக்கு எடுத்து கொடுக்கிறது யாரு? ஜிப்ராயில். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ஹஸ்ஸானுக்கு மெம்பரை போடுங்கள். இந்த ஹஸ்ஸான் ஹஸ்ரஜில் தானே இருக்கிறார். உடனே உடல் ஹவுஸ் எங்களிடத்திலே ஹுபைப் இருக்கிறார். முதலில் இஸ்லாத்திற்காக தூக்கு மேடை ஏறிய ஹுபைப், ஷஹீத் ஹுபைப் இருக்கிறார். அல்லாஹு அக்பர். இந்த 10 பேர் போனாங்கல்ல ஆசிமோட, அதுல கீழே இறங்கியவர் ஹுபைப். அவர்களை எதிரிகள் வாங்கி சென்று அறைக்குள் வைத்திருக்கிறார்கள். வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? கொலை செய்வதற்கு. வீட்டு சிறையில். ஆனா உள்ள பார்த்தா விதவிதமான பழங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற மாதிரி வீட்டுக்காரங்களுக்கு அதிசயம், விதவிதமான பழங்கள் இருக்கிறதே. இது எப்படி? இது என் ரப்பு மரியமுக்கு கொடுத்ததை போல எனக்கு கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கே அதிசயம். வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் சொல்றாங்களா, இது அதிசய மனிதர், அவர் மார்க்கத்துக்கு போயிடலாம், அவரை கொன்ற வேணாம். ஆனா இந்த ஆண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொலை செய்தே தீர வேண்டும் என்று கொலை செய்கிற போது சொன்னாங்களா, முகம்மது கெட்டவர்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்களை விட்டார். முகம்மது கெட்டவர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போது விட்டார். அல்லாஹு அக்பர். முகம்மதின் காலில் முள் தைப்பதை கூட என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது. தூக்கு மேடைக்கு தயார். ஆனா 2 ரக்காத் நான் தொழுதுக்கிறேன். உலகத்திலே முதலில் தூக்கு மேடைக்கு செல்லுகிற போது 2 ரக்காத்தை சுன்னத்தாக்கியவர்கள் யார்? ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா. தொழுகும் போது நினைச்சாங்களா, சரி உயிருக்கு பயந்து ரொம்ப நேரம் தொழுவாருன்னு வேகமாக தொழுகிறார். சனம் கொடுத்தார். உயிருக்கு பயந்து வேகமாக இந்த ஹுபைப் தொழுகிறார் என்று நினைத்து விட வேண்டாம் என்று தூக்கு மேடைக்கு சென்று இஸ்லாத்தை காப்பதற்காக ஷஹீதானவர் முதல் ஷஹீத் ஹுபைப் எங்கள் ஹவுஸில் தான் இருக்கிறார். உடனே ஹஸ்ரஜ்ல சேர்ந்தவங்க சொன்னாங்களா, என்ன ஹுபைபை சொல்லுகிறீர்கள்? அம்ர் இப்னு ஜுமூஹ். நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னு சொன்னா உஹது போர்க்களத்தினுடைய அந்த காம்பவுண்ட்ல 4 பேர் இருப்பாங்க. முஸ்அப் இப்னு உமைர், ஹம்ஸா ரலியல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், அம்ர் இப்னு ஜுமூஹ். கால் நொண்டி ஹஸ்ரஜை சார்ந்தவர். பிள்ளைகள்லாம் வானான்னு சொல்றாங்க. உஹது போர்க்களத்திற்கு நான் போயே தீருவேன், நான் ஜிஹாதுக்கு சென்று என் உயிரை விட வேண்டும் ரசூலுக்காக தெரிஞ்சே புறப்படுகிறார். பிள்ளைங்க வேணாம் தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ற, ரசூலே என் பிள்ளைகள் தடுக்கிறார்கள், என் பிள்ளைகள் சுகத்தை பார்க்கிறார்கள், நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன். என் பிள்ளைகள் பார்ப்பது என் சுகம், நான் காண்பது சொர்க்கம். அல்லாஹ் அக்பர். மத்தாவை விட்டுருங்க, வாப்பாவை விட்டுருங்க. சென்றார்கள், ஷஹீதானார்கள். தெரிந்தே ஷஹீதானார். ஹுபை தெரியாமல் ஷஹீதானார், தெரிந்தே ஷஹீதா. இவன்கிட்ட தான் இருக்கிறாரு.
உடனே உடல் அவங்க அவுஸ் எங்களிடத்திலே ஹன்லலா இருக்கிறார். மலக்குகள் குளிப்பாட்டிய ஹன்லலா. குளிப்பு கடமையா இருக்கு. உகது போர்க்களத்துக்கு அழைப்பு வந்தோன்னு உடனே போயிட்டாரு. ஷஹீதானார். அவரை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள். எங்களிடத்தில் அஸ்ரஜ் சொல்றாங்க, சாத் இப்னு ரபீ இருக்கிறார், மலக்குகளின் உதவியை பெற்றவர். அவர் அதே மாதிரி தான் உகதுல ஷஹீதாக இருக்கிறார். தேடி போகிற போது ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள், குற்றுயிரா இருக்கும்போது ரசூல் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட, ரசூல் நல்லா தான் இருக்கிறாங்க, ரசூலுக்கு என் சலாத்தை சொல்லுங்கள். பெருமானாருக்கு சக்கராத்து ஹால்ல சலாத்தை சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களை மலக்குகள் உயர்த்தி செல்லுகிறார்கள். சாத் இப்னு ரபீஐ, மலக்குகளின் உதவியை பெற்ற சாத் இப்னு ரபீ எங்களோடு தான் இருக்கிறார். உடல ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள். அப்பாத் இப்னு பிஷ்ர் எங்கிட்ட தான் இருக்கிறேன். ஹவுஸ் சொல்றாங்க. அப்பாத் இப்னு பிஷ்ர் யார் தெரியுமா? இஷா தொழுகைக்கு பின்னாடி கடுமையான இருட்டு, குச்சியை வச்சுட்டு போவாங்கல்ல, அவர் குச்சியை வச்சுட்டு போகும்போது அந்த குச்சி லைட் அடிக்குமா, வீடு வரை வெளிச்சம் தரும். பள்ளிவாசல்ல இஷா தொழுதுட்டு போகும்போது வீடு வரை வெளிச்சம். இந்த கராமத்துக்கு சொந்தக்கார உப்பாத் இப்னு பிஷ்ர் எங்களோடு தான் இருக்கிறார். உடனே அவங்க ஹஜ்ரத் சொன்னாங்களாம், அபூ துஜானா எங்களோடு தான் இருக்கிறார். யாரந்த அபூ துஜானா? இவருக்கு கராமத்து இப்படின்னா பக்கத்து வீட்டு மரமே இவர்கிட்ட வந்துருச்சு. எப்பயுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பின்னாடி உபதேசம் நடத்துவார். அவர் எந்திரிச்சு போயிடுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இவர் அனைமா முனாஃபிக்கா இருக்கிற சூழே. பெருமானார் அடுத்த நாள் கேட்கலாம். அடுத்த நாள் இவர் எந்திரிச்ச உடனே பெருமானார், ஏன் எழுந்து செல்கிறீர்கள்? ரசூலே, என் பிள்ளைகளை ஹராமிலிருந்து பாதுகாப்பதற்காக எழுந்து செல்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒரு யூதனின் பேரித்த மரம் இருக்கிறது, பழங்கள் என் வீட்டிலே விழுகிறது. ஒரு நாள் உங்கள்ட்ட பயான கேட்டுட்டு லேட்டா போனேன், புல்ல எடுத்து வாயில போட்டுட்டான், அதை எடுத்து உள்ள போட்டேன், ஹராமிலிருந்து பாதுகாப்பதற்காக. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு, ஒரு ஹலாலை பேணக்கூடியவரை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லிவிட்டேனே, அந்த மரம் என்ன விலையானாலும் வாங்கி கொடுத்துரும். போய் 40 தீனார் மரத்தை எவ்வளவு வாங்கி கொடுக்குறாங்க? 400 தீனார். யூதனுக்கு ரெட்ட சந்தோஷம். 40க்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? 400 கிடைச்சிருச்சு. மரம் யார் வீட்டுல தான் இருக்கு? அவன் வீட்டுல தான் இருக்குது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அந்த மரம் அபூ துஜானாவின் வீட்டில் இருந்தது. மரத்தையே மாற்றிய அபூ துஜானா எங்களிடத்தில் இருக்கிறார். விடல ஹவுஸ். முஹம்மது இப்னு ஹனீஃப், உஸ்மான் இப்னு ஹனீஃப், அவருக்கு 2 பேர். உஸ்மான் இப்னு ஹனீஃப் எங்களிடத்தில் தான் இருக்கிறார். ஹலால் ஹராமில் பேணுதல் வாழ்க்கை முழுக்க எங்கள்கிட்ட தான் இருக்கிறார். உடனே ஹஜ்ரத்காரங்க சொன்னாங்களா, பரா இப்னு ஆசிம் ஹலால் ஹராமுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பரா எங்களோடு தான் இருக்கிறார். இவங்க விடல ஹவுஸ். அபுல் ஹைசம், விருந்தோம்பலுக்கு அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை, எங்களோடு தான் இருக்கிறார். ஹஜ்ரத் சொன்னாங்களா, அந்த போர்க்களத்திலே 500 பேர்களுக்கு விருந்து கொடுத்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் எங்களோடு தான் இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருந்தால் கியாமத்தே வந்துவிடும் என்று நான் பயந்து விட்டேன். சண்டைக்கு போட்டி போட்டவர்கள், சண்டைக்கு நீயா நானா என்று போட்டி போட்டவர்கள் நன்மையை பேசிக்கொண்டு போட்டி போட்டதை கண்டு நான் ஆனந்தம் அடைந்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்களே. இந்த அன்சாரிகள் இன்று வரை இஸ்லாத்திற்கு துணையாக இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்சாரிகள் எவ்வழியில் வாழ்ந்தார்களோ அவ்வழியில் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த விஷ ஜந்துக்களின் கடியில் இருந்து பாதுகாப்பை பெற ஓதுகிற துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா
مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم